ஹாய் ஹலோ டேஸீஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது முதல் நீ முடிவு நீக்கான கண்டினியூட்டி. லாஸ்ட்டாக நம்ம இதோட முடிச்சிருந்தோம் அப்படின்னா வந்துட்டு ஜங்குக்கு வந்துட்டு ஒரு பெரிய டிசிஷன் எடுத்திருப்பார். லைக் இங்கே நான் வந்துட்டு ஹெட் குவார்ட்டர்ஸ் போகிறேன், ஸோ நீங்கள் ஒய்யனையும் வந்துட்டு கூட சேர்த்து நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் சொன்னோன்னே அது வந்துட்டு அவங்க அம்மாவுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். ஸோ ஒரு மாதிரி லைட்டாக அவங்க அம்மாவுக்கு என்னடா பையன் இப்படி பண்ணுறானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஹர்ட் ஆகிருந்திருக்கும். அதெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு இப்படி ஏர்போர்ட் வந்துட்டு கூப்பிட்டு வந்திருப்பாரு. ஸோ அதோட நம்ம முடிச்சிருந்தோம். இப்போ அதுலேருந்து நம்ம கண்டினியூ பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு ஏர்போர்ட் வாசலில் நிற்கிறீங்க, நீங்கள் அப்படி ஜங்குக்கு பார்க்குறீங்க, வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாரு. நீங்களும் வந்துட்டு பிளைண்டாக அவர் கூப்பிட்டு போகிறார் புருஷன் அப்படின்றனால வந்துட்டு கண்ணை மூட்டு நீங்களும் அவர் கூடயே போகிறீங்க. அப்படியே வந்துட்டு உங்களை வேறு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறாரு. அதாவது ஜங்குக்கு வரதை பார்த்த உடனே வந்துட்டு 4-5 இது பர்சன்ஸ்லாம் வந்துட்டு ஜங்குக்கு வந்துட்டு இங்கிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அவரை கைடன்ஸ் பண்ணி கூப்பிட்டு போகிறாங்க. என்னன்னா ஜங்குக்கு வந்துட்டு ப்ரைவேட்டாகவே வந்துட்டு அவருக்குன்னு ஃப்ளைட் இருக்கும்ல, ஸோ ப்ரைவேட் ஃப்ளைட் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்கன்னு இங்கிட்டு கூப்பிட்டு போகிறாங்க, அங்கிட்டு தானே மக்கள்லாம் போகிறாங்கன்ட்டு நீங்கள் அதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. பட்டு சரி கூப்பிட்டு போகிறனால நம்ம இப்படியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிட்டே இருக்கீங்க. பார்த்தா தனியாக வந்துட்டு ஒரு ஃப்ளைட் இருக்குது, அதில் பார்க்குறீங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அப்படியே வந்துட்டு பார்க்குறாரு. ஏன்னா அது தனியாக நிற்கிது, மக்கள் யாருமே இல்லை, அந்த சைடில் தான் வந்துட்டு மக்கள் இருக்காங்க. பார்க்குறீங்க என்ன இதில் யாருமே இல்லை, வெள்ளனா வந்துட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கும்போது வந்துட்டு அவர் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, அவர் வந்துட்டு மேலே ஏறிட்டுருக்கார் ஸ்டெப்ஸில். ஸோ அப்படியே பார்க்குறீங்க, வா அப்படின்றாரா. உடனே நீங்கள் பார்க்குறீங்க, சரி அப்படின்ட்டு லக்கேஜை வந்துட்டு அவரே கையில் தூக்கிட்டு உங்களை கையை பிடிச்சி இப்படி கூப்பிட்றாரு. அதாவது கையை வந்துட்டு அவர் உங்கள் லக்கேஜையும் வாங்கிட்டு உங்கள் கையை பிடிக்கிறாரு. உங்களுக்குன்னா ஒரு மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ஷையாக இருக்கா. அப்படியே வந்துட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் பொறுமையாக அப்படியே கூப்பிட்டு போகிறாரு. நீங்கள் வந்துட்டு பார்க்குறீங்க ஃப்ளைட்டில் யாருமே இல்லை, லைக் நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி ஷாக்காக இருக்குது. நீங்கள் அப்படியே சுற்றி ஒரு மாதிரி உங்கள் கண்ணை உருட்டி இப்படி பார்த்துட்டே இருக்கீங்களே, என்ன இது அப்படின்ற மாதிரி கண்ணை உருட்டி பார்க்கும்போது ஜங்குக்கு ஒரு மாதிரி சிரிப்பாக இருக்குது. அவர் லைட்டாக அப்படியே இந்த மூக்கை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அப்படியே மூக்கை இது பண்ணிக்கிட்டே சிரிச்சிட்டு அப்படியே அவர் சிரிக்கிறது யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்ட்டு என்ன பார்க்குற அப்படின்னோடனே இல்லைங்க யாருமே இல்லைன்னொடனே இது நம்ம ப்ரைவேட் பிளேன் அப்படின்னோடனே அப்படியே உங்களுக்கு ஷாக். அப்படியே கண் அப்படியே ரொம்ப அப்படியே விரித்து பார்க்குறீங்களா. அவர் வந்துட்டு பார்க்குறாரு, என்ன இந்த பொண்ணு இப்படி பார்க்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னோடனே ஏன் இப்படி பார்க்குற அப்படின்னே இல்லை நான் பார்க்கல அப்படின்னே. இல்லை சொல்லு அப்படின்னே. இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னோடனே சரி அப்படி சொல்லிட்டு உட்காந்துட்டீங்க. 2 பேரும் ஒரு பிளேஸில் உட்காந்துருக்கீங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஃப்ளைட் அட்டெண்டன்ட் வந்துட்டு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஒவ்வொன்றா வந்துட்டு ஜங்குக்கு வந்துட்டு சொல்கிறாரு. ஏன்னா உங்களுக்கு இதிலே நீங்கள் இவ்வளோ ரியாக்ஷன் கொடுக்கும்போதே தெரியுது நீங்கள் ஃப்ளைட்டில் முன்ன பின்ன வந்ததுன்ட்டு. ஸோ அவரே வந்துட்டு இது பண்ணுங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா வந்துட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்காரு. நீங்கள் வந்துட்டு பார்க்குறீங்க அப்படியே வான்னு. ஏன்னா ஃப்ளைட்லலாம் வந்துட்டு போகிறதுன்றது நிறைய மிடில் கிளாஸ் மக்களுக்கு வந்துட்டு கனவு. பட் இவங்க என்னங்கடா இது சொந்தமாக ஃப்ளைட் வச்சுருக்கீங்க, அதை எவ்வளோ கூலாக சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரி ஷாக் ஆகிட்டு தான் பார்த்துட்டே இருக்கீங்க. அதுக்கப்புறம் அவர் வந்துட்டு எப்படின்னா உங்களை வந்துட்டு விண்டோ சீட்டில் விட்டுட்டு உங்களுக்கு பக்கத்தில் வந்துட்டு உட்காந்துருக்காரு. உங்களுக்குன்னா ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா இவ்வளோ பக்கத்தில் வந்துட்டு அன்னைக்கு ஒரே ஒரு நாள் உட்கார்றதுக்கு வாய்ப்பு கிடச்சிச்சு. பட் நீங்கள் இது வரைக்கும் அவர் பக்கத்தில் இவ்வளோ பக்கத்தில் வந்துட்டு நெருக்கமாக கல்யாணத்து அன்னைக்கு மட்டும்தான் உட்காந்தது. அன்றைக்கி காரில் கூட ஜங்குக்கோட அம்மா நடுவில் வந்துட்டாங்களா. அப்படி இருக்கும்போது இப்போ தான் வந்துட்டு இவ்வளோ நெருக்கத்தில் உட்காந்துருக்கீங்களா. உங்களுக்கு அது வேறு ஒரு மாதிரி இருக்குது, என்னடா இது நெருக்கத்தில் உட்காந்துருக்கோன்ட்டு அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்க. எனக்கு இந்த நெருக்கத்தில் உட்கார்றதுக்கே ஒரு மாதிரி ஷையாக அப்படியே ஒரு மாதிரி ஒரு வித்தியாசமாக இருக்குது. இதில் இவங்க என்னென்னமோலாம் பண்ண சொல்கிறாங்களே அப்படின்ட்டு நீங்கள் அதெல்லாம் யோசிச்சுட்டே இருக்கீங்க. சரி அதெல்லாம் யோசிக்க வேணாம், இப்போதைக்கு நம்ம அமைதியாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மனசை அப்படியே ஒரு மாதிரி கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே வரீங்க. வேடிக்கை பார்த்துட்டே வந்துட்டு இருக்கும்போது வந்துட்டு ஜங்குக்கு பார்க்குறாரு, அடிக்கடி உங்களை பார்க்குறாரு. நீங்கள் என்னென்னா அந்த ஜன்னல் சைடு திரும்பினவங்க தான் இந்த சைடு திரும்பவே இல்லையே, அப்படியே வந்துட்டு உட்காந்துட்டே இருக்கீங்க. ஜங்குக்கு வந்துட்டு இந்த சாப்பிடு அப்படின்னோடனே இல்லைங்க அப்படின்னோடனே இல்லை பரவாயில்ல சாப்பிடு அப்படின்னோடனே இல்லை இருக்கட்டும் அப்படின்ட்டு நீங்கள் உட்காந்துட்டே இருக்கீங்க. ஏன் அப்படின்னோடனே இல்லை இப்போ தானே சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னோடனே
ஆ அப்படி சொல்றியா? சரி அப்படின்னு சொல்லிட்டு, "இந்த ஜூஸ் மட்டும் குடி" அப்படின்னோனே, சரி இவ்வளோ சொல்றாரு வேணாம் வேணாம்னு சொன்னா சங்கட்டமா இருக்கும்னு சொல்லிட்டு, ஜூஸை மட்டும் அந்த சைடு ஜன்னலை பார்த்த மாரியாக்க தான் நீங்க குடிச்சுக்கிட்டே இருக்கீங்க. ஜங்குக் பார்க்குறாரு. சரி அப்படி சொல்லிட்டு, நீங்க குடிச்சிட்டு இருக்கிறத வந்துட்டு பார்த்துட்டு, சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேலைய பார்த்துட்ருக்காரு. நீங்க அப்படி பார்த்துட்டே இருக்கீங்க. என்னது இது அப்படின்ட்டு ஒரு மாரி உங்களுக்கும் எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. அப்படியே ஃபஸ்ட் டைம் ஃப்ளைட்டுன்றத இப்போ தான் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக டைம் ஆக ஆக நீங்கள் ரியலைஸ் பண்ணிட்டு அப்படியே ஜன்னலெல்லாம் எட்டி பார்க்குறீங்க. அப்படியே எல்லாம் குட்டி குட்டியாக தெரியுது. அப்படியே அந்த இதில் வந்துட்டு ஒரு மாதிரி சின்ன பிள்ளை மாதிரி சிரிச்சுக்கிட்டே பார்த்துட்ருக்கீங்களா? ஜங்குக்கு வந்துட்டு பார்க்குறாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்தா நீங்கள் ஏதாவது அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவீங்களோன்ட்டு அவர் அப்படி கண்டுக்காத மாதிரி இந்த சைடு வேலை பார்க்குற மாதிரி, ஆனால் உங்களை தான் ஃபுல்லாக பார்த்துட்டே இருக்காரு. நீங்கள் கொடுக்குற ரியாக்ஷன் இதெல்லாம் பார்த்துட்டே இருக்காரு. பார்த்துட்டே இருக்கும்போது வந்துட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொஞ்ச நேரம் வேடிக்கை பார்க்குறத நிப்பாட்டி இந்த சைடு திரும்பும்போது வந்துட்டு ஜங்குக்கும் அப்படியே திரும்பி பார்க்குறாரு. என்னது அப்படின்னோடனே, இல்லை ஒன்றும் இல்லைன்னே, போர் அடிக்குதா அப்படின்னோடனே, இல்லை இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னோடனே, இல்லை சொல்லு என்ன அப்படின்னோடனே, ஆமாம் அப்படின்னோடனே, என்ன வேணும் அப்படின்னோடனே, இல்லை ஏதாவது ஏதாவது என்டர்டெயின்மெண்ட் பண்ணுற மாதிரி அப்படின்னோடனே, என்ன வேணும் என்டர்டெயின்மெண்ட் பண்ணுற மாதிரி உனக்கு அப்படின்னோடனே, நீங்கள் பார்க்குறீங்க அடேங்கப்பா இந்த மனுஷனுக்கு பேசலாம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு, புக்ஸ் இருக்குமா அப்படின்னோடனே, இருக்கும் அப்படின்ட்டு, மேகசின்ஸ் கொடுங்க அப்படின்னோடனே, அங்கே மேகசின்ஸ் இருக்கும்ல நிறைய, அதை வந்து எடுத்து கொடுக்குறாங்க. நீங்கள் அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. பொறுமையாக அமைதியாக அப்படியே உட்காந்து படிச்சுட்டே இருக்கீங்களா? ஜங்குக் பார்க்குறாரு. இந்த மாதிரி மேகசின்ஸ்லாம் படிப்பியா அப்படின்னோடனே, உங்களுக்கு இன்னுமே ஷாக்காக இருக்குது. என்னடா இந்த மனுஷன் என்கிட்ட பேசலாம் செய்வா அப்படின்ட்டு அப்படி பார்த்துட்டு இருக்கீங்களா? காலேஜ் டைமில் படிச்சிருக்கேன் அப்படின்னோடனே, அப்படியா எங்கே அப்படின்னோடனே, இல்லை லைப்ரரியில் இருக்கணுன்னே, ஓ லைப்ரரிலாம் போவேன்னே, உங்களுக்கு இன்னுமே என்னடா இந்த மனுஷன் என்ன கேள்வி மேலே கேள்வி கேட்குறாரு, எனக்கு வேறு ஆக்வர்டாக இருக்கே இவர்கிட்ட பதில் சொல்ல அப்படின்ட்டு, காலேஜ் டைமில் போவேன் அப்படின்னோடனே, சரி அப்படின்ட்டு நீங்கள் வந்துட்டு அப்படியே படிச்சுட்டே இருக்கீங்களா? அவர் பார்க்குறாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு அவர் வேலையை பார்த்துட்ருக்காரு. நீங்கள் படிச்சுட்டே இருக்கீங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இப்படி இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆகுது, லேண்டிங் ஆக போகிறோம் அப்படின்னோடனே, நீங்கள் பார்க்குறீங்க அதுக்குள்ளேயுமா அப்படின்னோடனே, அந்த மாதிரி ஒரு ரியாக்ஷனை பார்த்தோன்னே அப்படியே அவர் புரிஞ்சிருச்சு. ஆமாம் அதுக்குள்ளே லேண்டிங் ஆயிடுவோன்னு, கொஞ்சம் கொஞ்சம் தூரம் தானே அப்படின்னு அப்படின்ட்டு நீங்களும் வந்துட்டு எதுவுமே அதுக்கு மேலே பெருசாக கேட்கல. அதுக்கப்புறம் வந்துட்டு லேண்டிங் ஆகிட்டதுக்கப்புறம் எல்லோரும் வந்துட்டு ஃப்ளைட்டை விட்டு இறங்கிட்டுருக்கீங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு வெளியே வந்து பார்த்தா கார் வந்து நிற்கிது. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு காரில் பார்த்தோன்னே இப்படி பார்த்தா இவர் இருப்பார், நம்ம செக்ரட்டரி அவர் தான் இருக்கார். நீங்கள் பார்க்குறீங்க என்ன இவரும் இருக்கார் அப்படின்ட்டு பார்க்கும்போது அவர் பார்த்துட்டு ஹாய் அப்படின்னாரா. நீங்களும் நல்லா இருக்கீங்களா மிஸ்டர் ஹேன் அப்படின்னோடனே, நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னொடனே, நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்களா. இதை பார்க்குறாரு ஜங்குக்கு. உங்கள் 2 பேருக்கு எப்படி பழக்கம் அப்படின்ற மாதிரி ஒரு பார்வை பார்க்குறாரா. ஐயோ என்ன இருந்தாலும் நம்மளை பார்க்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாட்டுக்கு ஹேண்ட் அந்த சைடு திரும்பிட்டு, சார் வாங்க சார் அப்படின்னோடனே, இல்லை கீயை என்கிட்ட கொடுங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னோடனே பார்க்குறாரு. ஓகே சார் நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கீயை கொடுத்துட்டு, நீங்கள் ஆஃபீஸ் போயிருங்க, நான் இன்றைக்கி அப்புறமேல் கொஞ்சம் நேரம் கழிச்சு வரேன் அப்படின்னோடனே, ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு கேப் இது பண்ண போயிட்டார். இங்கிட்ட வந்துட்டு நீங்கள் பார்க்குறீங்க இவர் நானுமா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வந்துட்டு நீங்கள் ஏறு அப்படின்னு சொன்னோடனே போகிறீங்க. போய் ஏறி உட்காந்ததுக்கப்புறம் ஜங்குக்கு வந்துட்டு அவர் ட்ரைவ் பண்ணிட்டு கூப்பிட்டு போகிறாரு. பார்த்தா வந்துட்டு போகிறாரு 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 போய்கிட்டே இருக்கார். நீங்கள் பார்க்குறீங்க என்ன எப்படி இவருக்குன்னு ஒரு வீடு இருக்கும், அந்த வீட்டுக்கு போகிறோமா இல்லை எங்கே கூப்பிட்டு போகிறான், ஆஃபீஸ்க்கே என்னை கூப்பிட்டு போகிறாரா இல்லை ஆஃபீஸில் தான் தங்க போகிறாரா, என்னையும் அங்கே ஓரமாக உட்காந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல போகிறாரான்னு வேறு தெரியலையே, எங்கே கூப்பிட்டு போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி போரிங்காக இருக்கா. அதனால் ஜன்னலை பார்த்துக்கிட்டே வரீங்க. ஜன்னல் இவ்வளோ நாள் வந்துட்டு நீங்கள் உங்கள் ஊரில் இருந்தீங்க, இப்போ வேறு ஒரு ஊருக்கு வரும்போது இது கொஞ்சம் சிட்டி மாதிரி இருக்கா. நீங்கள் அப்படியே எல்லாத்தையும் ஆச்சரியமாக பார்த்துட்ருக்கீங்க. பாரேன் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் ஒவ்வொன்றா பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. ஜங்குக் பார்க்குறாரு. அவருக்கு என்னென்னா அந்த அந்த ஃபஸ்ட் டைம் நீங்கள் உங்கள் கூட அவர் வெளியே வரும்போது நீங்கள் ஒரு மாதிரி எல்லாத்தையும் டிஃப்ரெண்ட்டாக பார்க்குற மாதிரி பார்த்துருப்பீங்களா, அந்த பார்வை இப்போ திரும்ப அவருக்கு வரதை பார்த்துட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாட்டுக்கு வந்துட்டு பார்த்துட்டே இருக்கார். அப்பப்போ உங்களை ட்ரைவ் பண்ண அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தா ஒரு
பெரிய பில்டிங் மாதிரி இருக்குது, அங்கே கூட்டு போய் நிப்பாட்டுறாரு. நீங்கள் அப்படியே வந்துட்டு பார்த்துருப்பீங்க, சைடு மட்டும்தான் தெரியுமா. சரி ஓகே, அப்பார்ட்மெண்ட்டில் இருக்காரா, ம் பார்க்க நல்லா பெரிய அப்பார்ட்மெண்ட் மாதிரி இருக்கே அப்படின்ட்டு நீங்கள் ரைட்டாக எட்டி பார்ப்பீங்களா. அப்படி வந்துட்டு நல்லா பணக்கார வீட்டதால தான், அதனால தான் வந்துட்டு இவ்வளோ பெரிய வீட்டில் தான் இருக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேசிட்டு மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருப்பீங்க. உடனே வந்துட்டு நீங்கள் பார்க்குறத பார்த்துட்டு கீழே இறங்கு அப்படின்னோடனே சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு இறங்கிட்டு நீங்கள் பேக் எடுப்பீங்களா. பேக் எடுக்க வேணாம் அப்படின்னு சொன்னோடனே எதுக்குங்க அப்படின்னோடனே எடுக்க வேணாம் தானோடனே சரிங்க அப்படின்ட்டு நீங்கள் பாட்டுக்கு அவர் சொன்னதுக்கப்புறம் என்னத்தை எடுத்துகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக நடந்துகிட்ருக்கீங்க. பார்த்தா வந்துட்டு உள்ளே கூட்டு போகிறாரு. அது லைக் வீடு மாதிரியே இல்லை. என்ன வீடு மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துட்டு சரி இருக்காது போல், நம்ம தான் ஒருவேளை இங்கெல்லாம் இப்படி தான் வீடு இருக்கும் போல், நம்ம இந்த பக்கம்லாம் வந்ததில்லை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிட்டே இருக்கீங்க. போனதுக்கப்புறம் வந்துட்டு இப்படி ரிசப்ஷனில் போயிட்டு நான் பார்க்கணும், அப்பாயின்மெண்ட் வாங்கியிருந்தேனோடனே சரி உங்கள் பேர் அப்படின்னா ஜியான் சங்கு போனோடனே ஓகே நீங்கள் அப்படின்ட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை போக சொன்னோடனே நீங்கள் அப்போ தான் வந்திருப்பீங்க, பொறுமையாக பார்த்துட்டே வந்துருந்துருப்பீங்க. வந்ததுக்கப்புறம் வந்துட்டு வேகமாக உங்களை கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாரா. நீங்கள் பார்க்குறீங்க, ஐயோ ஏன்னா கையெல்லாம் பிடிச்சி இழுத்துட்டு போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது, என்ன கையை பிடிச்சிட்டு போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கையை பார்க்குறீங்க, அவரை பார்க்குறீங்க, கையை பார்க்குறீங்க, அவரை பார்க்குறீங்க. அதுக்கப்புறம் சரி அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது ஒரு ஆஃபீஸ் ரூம் மாதிரி இருக்குது. நீங்கள் ஜங்குக்குள்ளே கூப்பிட்டு போகிறாரு. நீங்கள் உள்ளே போகிறீங்க. உள்ளே போனால் இது சுத்தமாக வீடு மாதிரியே இல்லை. இப்போ கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, அது நம்ம போன வழி ஃபுல்லாக பார்த்ததுக்கப்புறம் இது வீடு இல்லை, வேறு எங்கேயும் நம்மளை கூப்பிட்டு வந்திருக்காரு அப்படின்னு நினச்சிட்டு ஐயோ எதுவும் கடத்திக்கிட்டு இருந்தாலும் விற்றுருவானோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இருந்தாலும் வாய்ப்பு இல்லை, நம்மளை சபையில் வச்சு தான் கல்யாணம் பண்ணியிருக்கான், ஸோ அதெல்லாம் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களே ஆறுதல் படுத்திக்கிடுவீங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த யார் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்திருப்பாங்களோ அந்த பர்சன் வந்துடுவாங்க. அந்த பர்சன் வந்துட்டு இப்படி ஜியான் ஜங்குக் அப்படின்னோடனே ஆமாம் அப்படின்னோடனே நான் வந்துட்டு இவர் அப்படின்ட்டு என் பேர் சிவம் அப்படின்னோடனே தெரியும் சார் அப்படின்னோடனே ஓகே ஃபைன், நீங்கள் எதுக்கு இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னோடனே இல்லை அது வந்துட்டு உங்களை பார்த்து கொஞ்சம் பேசணும் அதான் அப்படின்னோடனே சொல்லுங்கள் அப்படின்னோடனே இல்லை இவங்க என் ஒய்ஃப் அப்படின்னோடனே நீங்கள் பார்க்குறீங்க அப்படியே வணக்கம் வைக்கிறீங்க, வணக்கம் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே வணக்கம் மேடம் அப்படின்னோடனே இவங்க பேர் ஒய்யன்னொடனே ஓகே அப்படின்னோடனே இவங்களுக்கு தான் அப்படின்னோடனே இன்னும் இவங்களுக்கு தான்றப்போ உண்மையாக வேணா விற்க போகிறானா. ஐயோயோ உன்னை நம்பி வேறு வந்து தொலைஞ்சேனடா, ஐயோயோ அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒரு மாதிரி ஷாக்கான ரியாக்ஷன் கொடுக்குறீங்களா. ஏன்னா மொட்டையாக வந்துட்டு இவங்களுக்கு தான் சொன்னோடனே உங்களுக்கு தலை பொருளை காலம் புரியல. அவர் பார்க்குறாரு சரிங்க அப்படின்னோடனே இன்னும் சரிங்கவா என்னத்துக்கு சரி சொல்கிற நீ, ஐயோயோ அப்படின்ட்டு நீங்கள் மனசுக்குள்ளே நினச்சிட்ருக்கீங்க. ஆனால் மூஞ்சில் கடுகளவில் கூட அந்த ரியாக்ஷன் எதுவுமே வெளியேறல. ஒரு மாதிரி கண்ணை மட்டும் விரித்து வச்சுட்டு உருட்டி பார்த்துட்டே இருக்கீங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன படிச்சிருக்காங்க அப்படின்னோடனே என்ன படிச்சிருக்காங்க, விற்கிறதுக்கு படிப்பெல்லாமா தேவை அப்படின்ட்டு தோணுதா. இல்லையே அதுக்கு அதெல்லாம் தேவை இல்லையே, அதுக்கு வந்துட்டு அழகாக இருந்தால் தானே. அழகு நம்மக்கிட்ட கிடையாது, எதுக்கு நம்மளை விற்க போகிறாரு இருந்தாலும். ஐயோ எப்படா என்னை விற்றா வாங்குவாங்க, நான் அம்மன் ஜல்லிக்காசுக்கு நான் இது பண்ண மாட்டேன், என்னைய போய் எதுக்கு விற்கிற அப்படின்ட்டு நீங்கள் அவரை பார்க்குறீங்க, அந்த ஏத்தாப்பில் உட்காந்துருக்கிறவரை பார்க்குறீங்க, அவரை பார்க்குறீங்க, இதை பார்க்குறீங்க, மடியை பார்க்குறீங்க. இதே தான் நடக்குதா. ஓயன் கேட்குறாங்களா சொல்லு அப்படின்னோடனே நான் வந்துட்டு பிபிஏ இப்போ தான் கம்ப்ளீட் பண்ணேன் அப்படின்னே. அப்படியா லாஸ்ட் இயர் பேட்சா, இப்போ பாஸ் அவுட் ஆச்சு அந்த பேட்ச் ஆனோடனே ஆமாம் அப்படின்னோடனே ஓகே அப்படின்ட்டு பண்ணும்போது எப்படி உங்களுக்கு என்ன ஆகணும் அப்படி ஆசை அப்படின்னோடனே என்ன ஆகணும்னு ஆசை இதெல்லாமா கேட்பாங்க விற்கிற இடத்துல அப்படின்ட்டு என்னங்க அப்படின்ட்டு நீங்கள் அவர் ஒரு மாதிரி புரியாத மாதிரி பார்க்குறீங்களா. அவர் வந்துட்டு நீங்கள் கொடுக்குற ரியாக்ஷன் செம்ம க்யூட்டாக இருக்கும், அவருக்கு ஒரு மாதிரி சிரிப்பாக வருது. இருந்தாலும் வந்துட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே சொல்லலாம்னே இல்லை சார் என் ஒய்ஃபுக்கு வந்துட்டு இப்படி போலீஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசுலேருந்தே ஆசை, ஸோ அதான் வந்துட்டு இங்கே வந்துட்டு அகாடமியில் வந்துட்டு ஜாயின் பண்ணி அவங்க படிக்கட்டும் அப்படின்ட்டு தான் கூப்பிட்டு வந்தோடனே உங்களுக்கு அப்படியே இப்போ தான் வந்துட்டு ஷாக் ஆகிட்டு அவர் ஒரு மாதிரி பார்க்குறீங்களா. என்னாச்சு அப்படின்ட்டு ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்கும்போது அவர் வந்துட்டு பேசுகிறாரு, இப்படி ஃபர்தராக பேசுகிறாரு. அவங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே போலீஸ் ஆகணும்னு ஆசை,
நிறைய அகாடமிஸ் ப்ரிஃபர் பண்ணும்போது உங்கள் அகாடமி நல்லா இருந்துச்சு அப்படின்னு இப்போ தான் நீங்கள் நல்லா தெளிவாக பார்க்குறீங்க. அதாவது நீங்கள் வந்திருக்க இடத்துல வந்துட்டு ஃபோட்டோஸ் இருக்காது. அங்கே வந்து ஃபோட்டோஸ் இருக்கும். எப்படி இருக்குன்னா, இந்த நீங்கள் மீட் பண்ணுற அந்த பர்சனும் சில நல்ல பெரிய பெரிய செலிப்ரிட்டிஸ் படித்து பெரிய ஆளாக இருப்பாங்களா, அவங்களோட ஒன்றா இருக்கிற ஃபோட்டோஸ் தான் இருக்குமா. நீங்கள் அதை மட்டும் தான் பார்த்துருந்துருப்பீங்க. அப்போயே சரி சரி பெரிய ஆள் போல், பெரிய கை போல் அப்படின்னு நினச்சி நீங்கள் விட்டுருந்துருப்பீங்க. இப்போ சுற்றி சுற்றி பார்க்குறீங்க, பார்த்தா நிறைய அந்த ஆஸ்பிரண்ட்ஸ்லாம் இருப்பாங்களே, பாஸ் ஆகி போனவங்க, அவங்களோட ஃபோட்டோஸ் எல்லாம் இருக்குது. அப்படி பார்க்கும்போது தான் ஐயோ என்ன இருந்தாலும் உண்மையிலே அகாடமிக் கூட்டு வந்திருக்காரா நம்மளையா அப்படின்ட்டு அப்படி ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்கீங்களா. உடனே வந்துட்டு அந்த சார் நீங்கள் கொடுக்குற ரியாக்ஷன்லாம் பார்த்துட்டு மேடமுக்கு தெரியாது போலையே அப்படின்னோடனே ஆமாம் சர்ப்ரைஸாக கூப்பிட்டு வந்தேன் அப்படின்னோடனே பரவாயில்லையே சார் இப்போ இருக்கிற இதில் வந்துட்டு சர்ப்ரைஸாக வந்து மேடமை படிக்க வைக்கணும்னு நினைக்கிறீங்க. ஓகே நீங்கள் இருக்கிற லெவலில் வந்துட்டு இதெல்லாம் தேவையே இல்லை, ஆனால் மேடம் ஆசைப்பட்டாங்கன்றதுக்காண்டி படிக்க வைக்கணும்னு நினைக்கிறீங்களே, யூ ஆர் கிரேட் சார் அப்படின்னோடனே ஐயோ அப்படிலாம் இல்லை, அவங்களுக்கு ஆசை, நான் வந்துட்டு ஹஸ்பண்டாக வந்துட்டு என்னோடய ரெஸ்பான்சிபிள் தானே, அவங்க என்ன ஆசைப்பட்றாங்களோ அதை கொடுக்கணுன்ட்டு. அவங்க வந்துட்டு ஒரு ஒரு நல்ல கல்வி வச்சுருக்காங்க. ஸோ அதை வந்துட்டு அவங்க யூஸ் பண்ணுற மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச ஒரு வேலையை வந்துட்டு நான் கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். என்னால் அந்த வேலையை கொடுக்க முடியாது, அவங்களே அதை படித்து வாங்கிக்கிறதுக்கு என்னால் என்ன உதவி பண்ண முடியுமோ நான் அதை பண்ணணும்னு நினைக்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னோடனே உங்களுக்கு நான் அப்படியே ஐஸ் கட்டிய தலையில் வச்ச மாதிரி செம்ம இது அப்படியே இம்ப்ரெஸ் ஆகிட்டுங்க. ஐ எம் இம்ப்ரெஸ்ட் அப்படின்ற மாதிரி நீங்கள் அவரை பார்க்குறீங்களா. உங்களுக்கு இன்னுமே நீங்கள் கொடுக்குற ரியாக்ஷன்லாம் வந்துட்டு 2 பேருக்குமே பார்க்குறாங்க. அவருக்கு ஒன்றுமே புரியாமல் கூட்டு வந்திருப்பார் போல் சர்ப்ரைஸ் கொடுக்குறதுக்காண்டின்ட்டு. அந்த பேசுகிற அகாடமி ஓனருக்கும் ஒரு மாதிரி சிரிப்பாக இருக்குது. ஜங்குக்கு வந்துட்டு ஒரு மாதிரி க்யூட்டாக தெரியுது எல்லாமே. ஐயோ என்னடா அது இந்த பொண்ணு பண்ணுறதெல்லாம் க்யூட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரசித்து தான் பார்த்துட்ருப்பாரா. சரி சார் நீங்கள் இருங்க, நான் வந்துட்டு அங்கே உள்ளே போயிட்டு என்ன ஏதுன்ட்டு நான் அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ்லாம் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளியே போவாரா. நீங்கள் உடனே அவர் வெளியே போனோடனே என்னங்க 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 என்ன என்னங்க என்னங்கன்ட்டு ஒரு 1000 என்னங்க போட்டுருவீங்களா. ஜங்குக்கு வந்துட்டு அப்படி பார்த்துட்டு சிரிச்சிட்டு என்ன அது அப்படின்னோடனே என்னங்க என்னங்க பண்ணுறீங்க, இதெல்லாம் சரி வராதுங்க, எப்படிங்க அது சரி வரும். என்ன சரி வராது, என்ன சரி வரும் சொல்லு என்னது அப்படின்னோடனே என்னங்க நீங்கள் என்னங்க வந்து சொல்லிகிட்ருக்கீங்க, இப்போ படித்து எதுக்குங்க சேர்த்து விட்டீங்க, அத்தைக்கு தெரிஞ்சு அவ்வளோதான், என்ன பண்ணுவாங்கன்னே தெரியாது, அதெல்லாம் வேணாங்க, எதுக்குங்க இப்படி பண்ணுறீங்க அப்படின்னோடனே இப்போ எதுக்கு எங்கள் அம்மாவுக்கு பண்ணுறேன், நான் தானே படிக்க வைக்கிறேன், படிக்க வைக்கிறது நான், படிக்க போகிறது நீ, இப்போ எனக்கு அது என்ன பிரச்சனையாக இருக்குது, அவங்க என்ன சொல்லுவாங்க இவங்க என்ன சொல்லுவாங்க, முதல்ல நீ படிக்கிற வேலையை பாரு அப்படின்னு. இல்லைங்க அது சரி வராது அப்படின்னோடனே இங்கே பாரு பையன், இப்போ நான் படிக்க வச்சு நீ பாஸ் ஆகவே மாட்டேன் அப்படின்னோடனே ஏங்க அது 2ஆம் பட்சங்க, இப்போ சரி நான் பாஸ் ஆகிறேன்னு வச்சுக்குவோமே, இப்போ பாஸ் ஆகிட்டேன் அப்படின்னா ட்ரைனிங் போகணும், ட்ரைனிங் போக விடுவாங்களா அத்தை தெரிஞ்சால் என்ன ஆகும், முதல்ல தெரிஞ்சாலே அவங்க ரொம்ப இது பண்ணுவாங்க. வேணாங்க தேவையில்லாத பிரச்சனைங்க, ஏற்கனவே இருக்கிற பிரச்சனை பார்த்துலான்னு புதுசாக இருக்கிற பிரச்சனையை உருவாக்க வேணாங்க ப்ளீஸுங்க, வேணாங்க வாங்க போகலாம், இதெல்லாம் தேவையில்லாதது, வாங்க 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 வாங்கட்டு அவங்க ஜங்கு கையை பிடிச்சி இப்படி ஆட்டிக்கிட்டே இருக்கீங்களா. ஜங்கு பார்க்குறான் என்னது இந்த பிள்ளை அப்படின்ட்டு, பையன் உட்கார் அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு எடுத்து உட்கார வச்சாரா. அப்படியே வந்துட்டு என்னங்க வேணாங்க அப்படின்னோடனே நான் சொல்கிறது கேளு, நான் தான் காசு கட்டுறேன், நான் தான் உன்னை படிக்க வைக்கிறேன், இதில் உனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னோடனே இல்லைங்க அத்தை எங்கள் அம்மா விட்டுரு, உனக்கு எதுவும் பிரச்சனை இருக்கா, உனக்கு படிக்க இஷ்டம் இல்லையா அப்படின்னோடனே நீங்கள் எப்படி இல்லைன்னு சொல்லுவீங்க, உங்களுக்கு தான் அதுதான் கனவாச்சு அது அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே கீழே குனிஞ்சிட்டிங்களா, உனக்கு பிரச்சனை இல்லைன்னொடனே அப்படின்ட்டு தலையை மட்டும் ஆட்டுறீங்களா. அவர் அப்படியே பார்க்குறாரு, என்னடா இது இன்ன வரைக்கும் வந்துட்டு லவாதிவான்னு கடிச்சு இப்போ மட்டும் அமைதியாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை இல்லை அப்படின்னோடனே இல்லை அப்படின்ட்டு இருக்கும்போது அந்த பர்சன் வந்துட்டாங்க, அதாவது அகாடமி ஓனரும் வந்துட்டார். அப்போ பேசிகிட்டு இருக்கும்போது இப்படி ஓகேவா என்ன பேசிகிட்டு இருந்தீங்க அப்படின்னோடனே இல்லை ஒன்றும் இல்லை மேடம், நீங்கள் எனக்கு தெரிஞ்ச சார்கிட்ட எங்கள் அகாடமியை பற்றி டவுட் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எங்கள் அகாடமி வந்துட்டு பெஸ்ட்டு,
சிட்டிலே வந்துட்டு நாங்கள் வந்துட்டு நல்ல ஒரு கோச்சிங் கொடுக்குற அகாடமி தான், நல்லா பெஸ்ட்டாக தான் வந்துட்டு எங்களுக்கு இருக்கும். நீங்கள் வந்துட்டு நம்பி படிக்கலாம். கன்ஃபார்மாக வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் என்ன அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ உங்கள் கோலை நீங்கள் கண்டிப்பாக அக்கம்ப்ளிஷ் பண்ணிடுவீங்க அப்படின்னோடனே, நீங்கள் பார்க்குறீங்க ஜங்குக்கை பார்க்குறீங்க, ஜங்குக்கு வந்துட்டு அங்கே பாரு அப்படின்ற மாதிரி கண்ணை காமிச்சோன்னே நீங்கள் வந்துட்டு அப்படி பார்த்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தலையை மட்டும் ஆட்டிட்டு சார் இந்தாங்க ஃபார்ம் ஃபில் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோடனே ஓகே நாங்கள் ஃபில் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே வந்துட்டு வெளியே வந்துட்டீங்க. வெளியே வந்துட்டு அந்த வெயிட்டிங் ஏரியா இருக்கும்ல, அங்கே உட்காந்துட்டு நீங்கள் அந்த ஃபார்மையே வெறிக்க வெறிக்க பார்க்குறீங்க. ஜங்குக்கு வந்துட்டு ஃபில் பண்ணு அப்படின்னோடனே என்னங்க இது அதெல்லாம் சரி வராதுங்க அப்படின்னோடனே ஒயன் ஒழுங்காக இப்போ நீ ஃபில் பண்ணுறியா என்ன அப்படின்னோடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்துட்டு எல்லாத்தையும் ஃபில் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. ஜங்கு பார்த்துட்டே இருக்காரு. சரி ஃபில் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்கும்போது எங்கே இப்படி இந்த சர்டிஃபிகேட்ஸ்லாம் வந்துட்டு கேட்டிருக்காங்கன்னொடனே சரி அப்படின்னோடனே நான் ஜெராக்ஸ் போட்டு வந்துடவா அப்படின்னோடனே உங்ககிட்ட இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்பாரா. இருக்குது அப்படின்னோடனே எங்கே வச்சுருக்கு அப்படின்னோடனே ஃபோனில் அப்படின்னோடனே ஃபோனில் வச்சுருக்கியா சரி சரி அப்படின்னோடனே சரி நான் என்ன பண்ணுங்க இப்போ சர்டிஃபிகேட் கேட்குறாங்கள அப்படின்னோடனே நீ கொடு நீ வந்துட்டு ஃபார்ம் ஃபில் பண்ணிவிடு, நான் அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லாத்தையும் நான் கொடுத்துட்றேன் அவருக்கு அப்படின்னோடனே நீ எனக்கு அந்த சர்டிஃபிகேட்ஸ்லாம் சென்ட் பண்ணிவிடு நான் கொடுத்துட்றேன் அப்படின்னோடனே சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபார்ம்லாம் வந்துட்டு ஃபில் பண்ணுறீங்க. உங்களுக்கு வந்துட்டு லைக் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதெல்லாம் வந்துட்டு உங்கள் வாழ்க்கையில் நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு மண்ணை போட்டு நீங்கள் மூடின விஷயம் திடீர்னு வந்துட்டு நடக்குதுன்றதெல்லாம் வந்துட்டு எவ்வளோ ஒரு அப்படியே வந்துட்டு மிராக்கிளான ஒரு விஷயம் அப்படின்றனால வந்துட்டு நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப ஜாலியாக வந்துட்டு அந்த ஃபார்மெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி எந்துவாக வந்துட்டு நீங்கள் ஃபில் பண்ணிட்டே இருக்கீங்களா. அவர் வந்துட்டு பார்க்குறாரு சரி அப்படின்ட்டு அவருக்கு ஒரு மாதிரி லைட்டாக சின்னதாக ஒரு சிரிப்பு இருக்க தான் செய்யுது. ஸோ ஃபில் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் என்னங்க ஃபார்ம் அப்படின்னோடனே சரி நீ இங்கே உட்காரு நான் இல்லை நீ வா அப்படின்னு சொன்னோடனே 2 பேரும் வந்துட்டு சார் ஃபார்ம் இந்தா இருக்குது அப்படின்னோடனே ஓகே சார் அப்படின்னோடனே சரி சார் நோட்ஸு இதெல்லாம் அப்படின்னோடனே எல்லாமே நாங்கள் ப்ரொவைட் பண்ணிடுவோம் அப்படின்னோடனே ஓகே புக்ஸ் எல்லாம் அப்போ நீங்களே ப்ரொவைட் பண்ணிடுங்கன்னே நாங்களே பண்ணிடுவோம் மேடம் வந்து எங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணால் மட்டும் போதும் அப்படின்னோடனே ஜங்குக்கு வந்துட்டு சொல்லுவார் ஓகே சார் அதெல்லாம் அவங்க நல்லா பண்ணுவாங்க அப்படின்னோடனே நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. அப்படியே வந்துட்டு அவரை பார்த்துட்டு அந்த சார் உங்களை பார்க்குறாரு பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் தலையாட்டுறீங்களா. சரிங்க மேடம் அப்படின்னோடனே அப்போ சார் ஜங்குக்கு சொல்கிறாரு சார் அப்படின்ட்டு அந்த அகாடமிக்காரர் சொன்னோடனே சொல்லுங்கள் சார் அப்படின்னோடனே இல்லை நீங்கள் வந்துட்டு இவங்க ஸ்டூடெண்ட்டு தான், ஸோ நீங்கள் என்னோடய ஒய்ஃப் மாதிரி ட்ரீட் பண்ணாமல் நார்மலாக இங்கே ஒரு ஸ்டூடெண்ட் எப்படி இருப்பாங்களோ அப்படியே ட்ரீட் பண்ணுங்கள். எல்லாமே வந்துட்டு எப்படி நீங்கள் ஸ்டூடெண்ட்டை இன்கேஸ் இவங்க தப்பு பண்ணாலும் நீங்கள் வந்துட்டு அதை திருத்துங்க. எதனாலும் அடிக்கிறதெல்லாம் பிரச்சனையே இல்லைன்னு நீங்கள் பார்க்குறீங்க. அடிக்கணுமா எதுக்கு அடிக்கணும் அப்படின்ட்டு நீங்கள் ஒரு மாதிரி அவரை பார்க்குறீங்களா. வந்துட்டு அந்த சார் வந்துட்டு இல்லை சார் அதெல்லாம் இல்லை அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதெல்லாம் வந்துட்டு என் ஒய்ஃபு இனிமேல் உங்களுக்கு ஸ்டூடெண்ட்டு தான், நீங்கள் அப்படியே வந்துட்டு பாருங்கன்னொடனே ஆமாம் சார் அப்படியே பாருங்கன்னொடனே அதெல்லாம் அடிக்கிறதுனா நீங்கள் தயங்காதீங்க, தப்பு பண்ணிட்டாங்க படிக்கலை அப்படின்னா நீங்கள் அதெல்லாம் வந்துட்டு அடிச்சிடுங்கன்னொடனே நீங்கள் பார்க்குறீங்க என்ன காமெடி பண்ணுறாரு இவர், இதெல்லாம் செய்ய தெரியுமா அப்படின்ற மாதிரி நீங்கள் ஜங்குக்கு ஒரு மாதிரி வித்தியாசமாக வியர்டாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த சார் அகாடமியில் இருக்கவங்களையும் வந்துட்டு பார்த்துட்டு ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அதெல்லாம் இல்லை சார் அவங்க படிச்சிருவாங்க, அவங்களுக்கு இருக்கிற அந்த எந்துவை பார்த்தாலே தெரியுதுல்ல, இவ்வளோ நீங்களே வந்துட்டு இப்படி என் ஒய்ஃப் வந்துட்டு ஆசைப்பட்றாங்கன்னு சொல்லிட்டு வரீங்கன்னா அப்போ அவங்களுக்குள்ள நீங்கள் ஏதோ ஒரு இதை பார்த்ததுனால தானே வந்துட்டு நீங்கள் இங்கே ஜாயின் பண்ணி விட்ருக்கீங்க. ஸோ அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை, அவங்க படிச்சிருவாங்க, அந்தளவுக்கு மேடம் கொண்டு போக மாட்டாங்க நாங்கள் நினைக்கிறோம் அப்படின்னோடனே அதெல்லாம் கொண்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்துட்டு தலையை வந்துட்டு டிங்குன்னு ஆட்டுறீங்களா. அவர் பார்க்குறாரு சரி அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்துட்டு பார்த்துட்டு இருக்கும்போது சார் அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்னோடனே இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்துட்டு ஃபார்ம் கொடுத்துட்றாரு. அப்புறம் வந்துட்டு இப்படி கேட்குறாங்க சார் சர்டிஃபிகேட்ஸ் வந்துட்டு அப்படின்னோடனே
என்னது சார் கொடுக்கணும் அப்படின்னோடனே, இல்லை என்ன மேடம் படிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் மார்க்ஸ் பார்க்கணும் அதுக்காண்டி தான் அப்படின்னோடனே, நீங்கள் இப்போயே வந்து கொடுத்துட்டிங்கன்னா இன்கேஸ் வந்துட்டு எக்ஸாம்ஸ் வந்துச்சுன்னா நாங்கள் அப்ளிகேஷன் போடுறப்போ வந்துட்டு இவங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எடுத்து அப்படியே நாங்கள் அப்ளை பண்ணிடுவோன்னொடனே, ஓகே நான் வந்துட்டு அப்புறமேல் வந்துட்டு உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னோடனே, ஓகே சார், ஓகே நாங்கள் அப்புறமேல் இது பண்ணுறோம் அப்படின்னு, ஓகே சார் ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்துட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் தேங்க்யூ சார், அப்போ எப்போ கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுதுன்னொடனே, எப்போனாலும் மேம் எப்போ ஜாயின் பண்ண விரும்புகிறாங்களோ அப்போ தானே. ஓகே சார், அப்போது ஒரு 2 days டைம் எடுத்துக்கிறீங்களா, நாங்கள் இப்போ தான் வந்திருக்கோம், நாங்கள் எல்லாத்தையும் செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்னோடனே, ஓகே ஷூர் நோ ப்ராப்ளம், நீங்கள் எப்போ எடுத்துக்கிறீங்களோ அப்போ வாங்க அப்படின்னோடனே, ஓகே தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வரீங்க. உங்களுக்குன்னா அப்படியே ஒரு மாதிரி ஆனந்தமாக குளுன்னு இருக்குது. அப்படியே வந்துட்டு ஒரு மாதிரி ஜாலியாக வந்துட்டு நடந்து வரீங்களா, ஜங்குக்கு பார்க்குறாரு அப்படின்ட்டு. இப்போ தான் அவர் உங்களுக்கு நீங்கள் அவரை கல்யாணம் பண்ணதுலேருந்து ஒரு தடவை கூட மனசார சிரிச்சிருக்க மாட்டீங்க. அன்றைக்கி உங்கள் ஃப்ரெண்டை பார்த்தப்ப மட்டும்தான் சிரிச்சிருப்பீங்களா? இப்போ அதே மாதிரி திரும்ப அதாவது ஜங்குக்கால் அந்த சிரிப்பு வருதுன்னு நினைக்கும்போது ஜங்குக்கு வந்துட்டு ஒரு மாதிரி ஓகே ஃபைன் சந்தோஷம் அப்படின்ட்டு அவருக்கு இருக்குது. சரி இப்போ நீ கூட வா அப்படின்னு சொன்னோன்னே, எங்கெங்க வீட்டுக்கா அப்படின்னோடனே, வீட்டுக்கு தான், ஆனால் வேறு இன்னொரு இடத்துக்கு அப்படின்னோடனே, வீட்டுக்கு இன்னொரு இடமா அப்படின்னோடனே, ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி நீ என் கூட வா அப்படின்னோடனே, சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது ஒரு வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாரு. வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறப்போ வந்துட்டு பார்த்தா அந்த வீடு கொஞ்சம் லைக் ஒரு அப்பார்ட்மெண்ட் மாதிரி இருக்குது. நல்லா ஒரு 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 ஃபேமிலியே தங்கலாம். நல்லா பெரிய அப்பார்ட்மெண்ட்டாக தான், நல்லா ஸ்பேஷியஸாக அந்த மாதிரி இருக்கா. உடனே வந்துட்டு அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு கூப்பிட்டு போகிறாரு. நீங்கள் பார்க்குறீங்க, சரி இதான் போல் வீடு அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே வந்துட்டு அந்த அப்பார்ட்மெண்ட்டை பார்க்குறீங்க. பார்த்தா இனிமேல் நீங்கள் தான் தங்க போகிறோன்னே, நீங்கள் அப்படி பார்க்குறீங்க, சுற்றி பார்த்துட்டு ஒரு நிமிஷம் உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது, நான் தங்க போகிறேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவரை பார்த்துட்டு, நான் தங்க போகிறேண்ணா அப்படின்னோடனே, ஆமாம் இனிமேல் நீ இங்கே தான் தங்க போகிற, நான் வந்துட்டு இன்னொரு இடத்துல தங்க போகிறேன்னொடனே நீங்கள் பார்க்குறீங்க, எதுக்குங்க அப்படின்னோடனே, சும்மா தான் அப்படின்னோடனே, சும்மாவா அப்படின்னோடனே, இங்கே பாரு நீ வந்து படிக்கிற வரைக்கும் இங்கே தான் இருக்கணும், அவ்வளோதான் நான் சொல்லுவேன்னொடனே, ஆனால் அத்தைக்கு தெரிஞ்சோடனே, அத்தை நான் சொன்ன உனக்கு கொடுத்துருக்க ஒரே வேலை படிக்கிறது, அதை மட்டும் ஒழுங்காக பாரு, இந்த வீடு தானோடனே உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இவ்வளோ பெரிய வீடு அப்படின்னும்போது செலவில் அது வந்துட்டு எனக்காண்டி இவ்வளோ பெரிய வீடா அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைங்க வேணாங்க அப்படின்னோடனே, ஏன் அப்படின்னோடனே, இல்லைங்க இது ரொம்ப பெரிய வீடாக இருக்குது, ஏன் ஒரு ஆளுக்கு இவ்வளோ பெரிய வீடா அப்படின்னோடனே, இல்லை வேணாங்க அப்படின்னோடனே, வயன் அப்படின்னா, இல்லை வேணாங்க, எனக்கு இவ்வளோ பெரிய வீட்டில் இருந்தால் ஐயோ நம்மளால் இவ்வளோ செலவாகுதுன்ற எண்ணத்துலேயே எனக்கு சுத்தமாக படிப்பு ஏறாதுங்க, ப்ளீஸுங்க ஏதாவது சின்ன வீடாக ஏதாவது இருந்தால் பாருங்கங்க அப்படின்னோடனே, எதுக்கு வயன் இப்படி பண்ணுற அப்படின்னு, ப்ளீஸுங்க படிக்க சொல்கிறேன், படிக்க கூட செய்கிறேங்க, ப்ளீஸுங்க வீடு குட்டியாக ஏதாவது வீடு இருந்தால் பாருங்கங்கன்னே, சரி இரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆள் தங்குற மாதிரி கூட பாருங்கள், நீங்கள் தான் இல்லைன்றீங்களா அப்படின்னோடனே அப்படியே பார்க்குறாரு. சரி போ அப்படின்ட்டு உட்கார அந்த இடத்துல அப்படின்னோடனே, இல்லைங்கன்னொடனே, ஐயோ உட்காருமா, அதெல்லாம் உட்கார்றதுக்குலாம் எதுவும் சொல்ல மாட்டாங்க அப்படின்னோடனே, சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்படி தனியாக வந்துட்டு அப்படின்னோடனே, அதாவது இருக்கார்ல செக்ரட்டரி, அவருக்கு ஃபோன் பண்ணிட்டு, ஏதாவது ஒரு ஆள் தங்குற மாதிரி வீடு கிடைக்குமா அப்படின்னோடனே, ஒரு ஆள் தங்குற மாதிரியா, ஏன் பாஸ் அதான் வந்துட்டு உங்களுக்கு வீடு இருக்குது, மேடமுக்கு நான் வீடு பார்த்து கொடுத்தேன்னொடனே, அந்த வீடு வேணான்ட்டு இப்போ ஒத்த காலில் நின்றுட்டுருக்கானோடனே, ஏன் நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குது, இன்னும் பெருசாக வீடு வேணுமா, ஏன் அவளுக்கு ஒரு ஆள் தங்குற மாதிரி வீடு வேணுமா, சின்ன வீடாக இருந்தால் போதும் அப்படின்றா. என்ன பாஸ் உங்கள் பொண்டாட்டி உங்களை நான் புரிஞ்சுக்கவே முடியல, உங்கள் 2 பேருமே சுத்தமாக புரிஞ்சுக்கவே முடியல, அப்படியே ஜாடிக்கு ஏற்ற மூடியாக தான் வந்துட்டு புருஷன் பொண்டாட்டி இருக்கீங்கன்னொடனே, என்ன சொன்னேன் அப்படின்னோடனே, இல்லை பாஸ் ஒரு ஆளுக்கு தானே வீடு, நான் பார்த்துட்றேன், இருங்க ஒரு 10 minutes தான் இருங்க நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு காலை கட் பண்ணிட்டாரா. ஜங்குக்கு வந்துட்டு லைட்டாக சிரிப்பாக தான் இருக்கு, புருஷன் பொண்டாட்டியா, இது கேட்கவும் நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாட்டுக்கு நின்றுட்டு இருக்கும்போது வந்துட்டு அப்படி
அவர் பாட்டுக்கு வெளியவே நிற்கிறாரு. நீங்கள் உள்ளே உட்காந்துருக்கீங்க. அப்போ இப்படி மறுபடியும் கால் பண்ணிட்டு, சார் மேடம் சொல்கிற குவாலிஃபிகேஷன்லலாம் ஒரு வீடு இருக்குது சார். ஆனால் கொஞ்சம் குட்டியாக இருக்கும். ஒரு மாடியில் தான் இருக்குது அப்படின்னோடனே, போதும்ப்பா அவ்வளோதானே கேட்குறா. சரி ஏதோ கேட்குறா, ஆசைப்பட்டு இது பண்ணுவோம் அப்படின்னோடனே, அப்படியா பாஸ், பரவாயில்லையா பாஸ், இந்த அளவுக்கு டெவலப் ஆகிட்டிங்களா, அப்போ போதும் பாஸ், உங்கள் வாழ்க்கை சிறகடிக்கும் அப்படின்னோடனே, டேய் நக்கல் பண்ணுறியா அப்படின்னோடனே, இல்லை பாஸ் வாங்க, அட்ரஸ் உங்களுக்கு நான் டெக்ஸ்ட் பண்ணுறேன், நீங்கள் அங்கே வந்துருங்கன்னொடனே, நீ வந்துட்டு ஒரு நான் சொல்லும்போது நீ அங்கே வா அப்படின்னோடனே, ஏன் பாஸ் அப்படின்னோடனே, நான் சொல்லும்போது வா, இப்போ அட்ரஸை மட்டும் டெக்ஸ்ட் பண்ணோன்னே, ஓ ஓ ஓ ஓ ஓ ஓகே பாஸ் ஓகே பாஸ் அப்படின்னோடனே, நீ நினைக்கிற மாதிரி இல்லை அப்படின்னோடனே, சரி பாஸ் சரி பாஸ், நான் ஒன்றும் தப்பாலாம் நினைக்கல, இன்டர்ஃபியர்லாம் பண்ணல, நீங்கள் வாட்டுக்கு வாங்க, புதுசாக கல்யாணம் ஆனவங்க வேறு, நீங்கள் வாட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு காலை கட் பண்ணிட்டான். யாரா அவன் பைத்தியக்கார பையன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை பார்த்துட்டு, ஒயன் வா அப்படின்னோடனே, எங்க என்னங்க அப்படின்னோடனே, ஐயம்மா சாமி வா, இந்த வீடெலாம் இல்லை, உனக்கு வேறு வீடு பார்த்துருக்கேன்னொடனே, வேறு வீடா அப்படின்னோடனே, ஆமாம் அப்படின்னோடனே, சின்னதாக இருக்குமா, ஒரு ஆள் தாங்க, ஐயோ வாம்மா நீ வேறன்ட்டு அப்படின்னோடனே, சரிங்க அப்படின்ட்டு நீங்கள் வரீங்க. உங்களுக்கே ஒரு மாதிரி இருக்குது, என்னடா நம்ம என்ன பேசினாலும் இந்த ஆள் வந்துட்டு பொறுமையாக இருக்கார், இந்த ஆளுக்கு இந்த அளவுக்கு பொறுமை இருக்கா, அப்படியாக்கும் அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே அவரை பார்த்துட்டே வரீங்களா. அவர் வந்துட்டு உங்கள் கையை பிடிச்சி கூப்பிட்டு போகிறாரு. உங்களுக்குன்னா கையை பிடிச்சி கூப்பிட்டு போகிறாரே அப்படின்ட்டு ஒரு மாதிரி லைட்டாக ஷையாக இருக்குது. என்ன தான் இருந்தாலும் வந்துட்டு புருஷனாச்சே, அதனால் வந்துட்டு நீங்கள் அப்படியே பார்த்துட்டே போகிறீங்க. ஆனால் ஜங்குக்கு அதை நோட்டீஸ் பண்ணல. அவர் வாட்டுக்கு வந்துட்டு முன்னாடி நடந்து போயிட்டே இருக்கார். அதுக்கப்புறம் வந்துட்டு காரில் ஏறினதுக்கப்புறம் அப்படியே வந்துட்டு ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறாரு. சரி அங்கே தான் கூப்பிட்டு போகிறாருன்னு பார்த்தா ஒரு கடை மாதிரி இருக்குது, இந்த கன்வீனியன்ஸ் ஸ்டோர் மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி இடத்துக்கு கூப்பிட்டு போகிறாரு. நீங்கள் பார்க்குறீங்க, எதுக்கு இங்கே கூப்பிட்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கும்போது அப்படியே நீங்கள் கேட்குறீங்க, என்னங்க அப்படின்னோடனே, என்னம்மா அப்படின்னோடனே, என்னம்மாவா அப்படின்ட்டு மனசுக்குள்ள ஒரு மாதிரி பட்டர்ஃப்ளைலாம் பறக்குது. இருந்தாலும் சரி நம்ம மூஞ்சியில் காட்டிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைங்க எதுக்கு இங்கே கூப்பிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னோடனே, படிக்க போகிறல அப்படின்னே, ஆமாம் நோட் புக்கில் வாங்க வேணும்னே, ஆமாம் அப்படின்னோடனே, அதுக்கு தான் வா அப்படின்னு சொல்லிட்டு, சரி 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 அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறான்னு நீங்கள் உள்ளே போகிறீங்க. அப்படியே வந்துட்டு பார்த்தா நிறையா இருக்குது. நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்ட்டு, ஏன்னா இதுவும் கொஞ்சம் காஸ்ட்லியான இடமா உங்களுக்குன்னா அப்படியே செம்மையாக இருக்குது செம்மையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. சரி நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தோடனே ஸ்டேஷ்னரி பக்கம் தான் வந்துட்டு கூப்பிட்டு போகிறாரு. கூப்பிட்டு போயிட்டு உனக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கோ அப்படின்னோடனே, நீங்கள் வந்துட்டு பார்க்குறீங்க. அப்படியே வந்துட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாம் ஒவ்வொன்றா வந்துட்டு அந்த ப்ரைஸ் எடுத்து பார்த்துட்டே இருக்கீங்களா. ஜங்குக்கு வந்துட்டு பின்னாடி இந்த நீங்கள் பண்ணுறத பார்த்துட்டு, ஏன் இப்படி பண்ணுற, உனக்கு தான் ஒரு ரூம்க்கு ஏற்பாடு பண்ணிட்டல, அதில் கூட எதுக்கு இப்படி பார்க்குறோன்னு, இல்லைங்க அது எனக்கு அது அப்படின்னே, ஐயோ சாமி அப்படின்ட்டு டக்குன்னு அவரை நோட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஏங்க இரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாட்டுக்கு நோட் எடுக்கிறாரு. பேனா பாக்ஸாக எடுக்கிறாரு. நீங்கள் பார்க்குறீங்க, அத்தனை பேனாலும் நான் எழுத மாட்டேங்க, 4 பேனா போதுங்கன்னொடனே, ஐயோ அப்படின்ட்டு, என்ன அப்படி ஒரு கஞ்ச பிள்ளைய வந்துட்டு என்னை கட்டி வச்சுருக்காங்கன்ட்டு அவர் மனசுக்குள்ளே நினச்சிட்டு அள்ளி போடுறாரு. நீங்கள் பார்க்குறீங்க, ஐயோயோ ஒரு பக்கம் சந்தோஷப்படுறதா, இன்னொரு பக்கம் இது பண்ணுறதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இருக்கும்போது, சரி நீங்கள் எடுக்கிறத பார்த்தா எனக்கு பயமாக இருக்குது, நானே எடுக்கிறேன்னே, ஒழுங்காக எடுக்கணும், என் ப்ரைஸ் இதெல்லாம் பார்க்கக்கூடாது அப்படின்னே, சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ அவர் எடுத்ததில் ஒரு சில பொருள்லாம் ரொம்ப தேவையில்லாததெல்லாம் வந்துட்டு எடுத்து வச்சுட்டு, என்ன தேவையோ அதை மட்டும் வாங்கி வச்சுட்டு அப்படி சொல்லிகிட்ருக்கேன். இது எதுக்கு எடுத்து போடுற அப்படின்னோடனே, ஒரு ஸ்கேல் போதுங்க, எதுக்குங்க ஒரு டப்பா ஸ்கேல் எடுத்து வச்சுருக்கீங்க, நான் ஏன்னா ஒவ்வொரு பேஜுக்குமா ஒரு ஸ்கேலை ஒட்டியாக வைக்க போகிறேன் அப்படின்னோடனே, சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கேல் பாக்ஸெல்லாம் எடுத்து வைக்கிறீங்க. அது வந்துட்டு அவர் அள்ளி போடும்போது அவர் பென் பாக்ஸுன்னு நினச்சிருந்துருப்பார், ஆனால் ஸ்கேலு
சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா வந்துட்டு எடுத்து போகிறாரு. அப்படி ரேசர் ஒன்று போதும், இது ஒன்று போதும், இது ஒன்று போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா எடுத்து போடுறீங்க. அவர் வந்துட்டு உங்களுக்கு பார்க்குறீங்க சிலதெல்லாம் வந்துட்டு பார்க்கும்போது ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, இருந்தாலும் எடுத்து போட்டுக்கோ அவர் தான் வந்து சரின்ட்டார்ல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்துட்டு இந்த கலர் கலர் டேப்பு, கலர் கலர் பென்னு அதெல்லாம் எடுத்து போகிறேங்க. தங்கக்கு பார்க்குறாரு, இதெல்லாமா எழுத யூஸ் ஆகும், நான் படிக்கும்போது இதெல்லாம் யூஸ் பண்ணது இல்லையே அப்படின்ட்டு. சரி அவதான் என்னமோ ஆசைப்பட்டு எடுத்து போடுறா, அது இதுக்கு நம்ம சொல்லி தடுப்பானே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கண்டுக்கல. அவர் நீங்கள் எடுத்து எடுத்து போடுறீங்க. எல்லாத்தையும் எடுத்து போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த ட்ராலியை அந்த ஷாப்பிங் ட்ராலியை பார்க்கும்போது அப்படின்ட்டு எத்தனை பேருக்கு சொல்லுங்கள் டெய்ஸிஸ். எனக்கெல்லாம் வந்துட்டு அந்த ஸ்டேஷ்னரி பக்கம் போனாலே இப்படி கையெல்லாம் பரப்பரணும். அந்த கலர் கலர் பென்சில் அதுக்கப்புறம் வந்துட்டு இரேசர், அக்ரிலிக் பெயிண்ட் இதெல்லாம் பார்க்கும்போது அதெல்லாம் வாங்கிட முடியாதா அப்படின்னு தோணும். ஆனால் நம்மக்கிட்ட இருக்கிறதோ 5 ரூபா பென்சில் 10 ரூபா பென்சில் வாங்குற அளவுக்கு தான் பட்ஜெட் இருக்கும். எத்தனை பேருக்கு அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் வந்துட்டு போடுங்க. சரி, பேக் டு த ஸ்டோரி. அப்புறம் வந்துட்டு சரி வா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடமா வந்துட்டு கூட்டு போகிறாரு. அடுத்தடுத்து கூட்டு போகிறார். எதுக்குங்க அதான் நோட்டு வாங்கியாச்சுலன்னே, சரி இப்போ நீ தான் தங்க போகிற, சமையலுக்கு பொருள் வாங்க வேணாமா அப்படின்னு. ஆமாம் வாங்கணும் அப்படின்னு சொன்னோடனே வா அப்படின்னு சொல்லிட்டு நிறையா வாங்குறாரு. எதுக்குங்க இவ்வளோ அப்படின்னோடனே, நான் மட்டும் தானே இருக்க போகிறேன் அப்படின்னோடனே, அப்புறம் எனக்கு வாங்க வேணாமா அப்படின்னே, ஆமாம் 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 எதுக்குங்க தேவையில்லாமல் அப்படின்னோடனே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ தனியாக இரு, நான் தனியாக இருக்கேன், நீ படித்து முடிக்கிற வரைக்கும் நீ அப்படியே இருக்கலாம் அப்படின்னோடனே, அது அது அப்படின்னோடனே, இப்போ நீ வந்து ஒழுங்காக போய் அதெல்லாம் தனித்தனியாக எடுத்து போடுறியா இல்லை வந்துட்டு அப்படின்ட்டு இழுக்கிறாரா? இல்லை, நான் போய் எடுத்து போடுறேன் அப்படின்ட்டு நீங்கள் ஒவ்வொன்றா எடுத்து போட்டுகிட்டே இருக்கீங்க. அவர் வந்துட்டு ட்ராலி அப்படி தள்ளிக்கிட்டே வராரா? என்ன வேணும்ன்ட்டு ஒவ்வொன்றா, அதாவது 2 வீட்டுக்குமே சேர்ந்த மாதிரிக்கு நிறைய எடுத்து போடுறீங்களா? ட்ராலியே நிறைஞ்சிருச்சு. என்னங்க இன்னொரு ட்ராலி எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னோடனே, சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு இன்னொரு ட்ராலி எடுத்துகிட்டு வந்துட்டார். அதுக்கப்புறம் இந்த நிறைஞ்ச ட்ராலியை அவர் தள்ளிக்கிட்டு அந்த ஃப்ரீயாக கொஞ்சம் கம்மியாக இருக்கும்ல, அதில் வந்துட்டு நீங்கள் அள்ளி போட்டு ஒவ்வொரு பொருளாக எடுத்துகிட்டே போயிட்டுருக்கீங்க. நிறையா வாங்கி வச்சுருக்கீங்க. 2 பேருக்கும் வந்துட்டு 2 பேர் வீட்டுக்கும்ல, ஸோ 2 பேருக்குமே வந்துட்டு நிறையா இருக்குது. எல்லாத்தையும் வாங்கி முடிச்சுட்டு உங்களுக்கு சாக்லேட் வந்துட்டு அங்கே இது இருக்குது, கவுண்டர் கிட்ட போகிறப்ப பெரிய டேரி மில்க் இருக்கும்ல, அது ஒன்று எடுத்துருப்பார். நீங்கள் பார்க்கல அது அவர் எடுத்ததேவும். நீங்கள் பாட்டுக்கு எல்லாத்துக்கும் பில் போட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு தேவையான எல்லாமே வாங்கிட்டீங்க. ஏலேருந்து இசட் வரைக்கும் அந்த மளிகை சாமான் அந்த மாதிரி இருக்கிற எல்லா பொருளுமே வாங்கிட்டீங்க. இப்போ அதெல்லாம் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் வந்துட்டு பில் கவுண்ட்ரு போட்டு அவங்க பேக் பண்ணி தராங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 2த்தையுமே தந்துக்கிட்டு வந்து காரில் வைக்கிறார். நீங்கள் பார்க்குறீங்க, இவ்வளோ பொருளா, இதுக்கு தான் சொன்னேன் அப்படின்ட்டு நீங்கள் எதோ சொல்ல வரீங்களா? உடனே வந்துட்டு அவர் பார்த்தோன்னே, இல்லை நான் எதுவுமே சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த சைடு திரும்பிட்டீங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக இப்போ வீட்டுக்கு தான் போகிறீங்க. வீட்டுக்கு போகிறப்பே வந்துட்டு இப்படி போகிற வழியே வந்துட்டு ஜங்கு சொல்லியிருப்பார், வாங்க வந்துருங்க அப்படின்ட்டு. ஹேனுக்கு ஃபோன் பண்ணி சொன்னோடனே அவர் அங்கே வந்திருப்பாரா? வந்தோடனே வந்துட்டு அவர் வெளியே முன்னாடியே வந்து நின்றுருப்பார். ஸோ ஜங்குக்கு இவங்களும் போகும்போது பார்க்கும்போது, ஹாய் ஹேன் அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்களா? அவர் வந்துட்டு ஹாய் அப்படின்ட்டு அவரும் காட்டுறாரா? ஜங்கு பார்க்குறாரு, 2 பேரும் ஹாய் காட்டுற அளவுக்குலாமா டெவலப் ஆகிட்டாங்க இவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்ட்டு ஒரு மாதிரி பார்க்குறாரா? இருந்தாலும் எதுவும் சொல்லிக்காமல் அப்படியே வந்துட்டு பொறுமையாக ஹேன் வா அப்படின்னு சொன்னோடனே, எந்த வீடு அப்படின்னோடனே, அந்த மேலே இருக்க வீடு சார் அப்படின்ட்டு ஹேன் போகிறாரு. ஜங்குக்கு வந்துட்டு போகிறாரு. அதுக்கப்புறம் நீங்கள் வரீங்க. 3 பேர் போகிறப்போ வந்துட்டு ஒரு சின்ன வீடு, லைக் ரொம்ப சின்ன வீடு, ஒரு ஆள் தங்குற அளவுக்கு ஒரு கிச்சன், கொஞ்சோண்டு ஒரு ஹால் மாதிரி, பாத்ரூம் இருக்குது, அவ்வளோதான். இந்த 3 தான் ஒரு ஆள் தங்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கிற இது காமிச்சோன்னே நீங்கள் பார்க்குறீங்க. உள்ளே போய் பார்க்குறீங்க, வீடெல்லாம் நல்லா இருக்குது. ஆனால் கொஞ்சம் இதாக இருக்கும்ல, ரொம்ப நாள் ஆள் இல்லாதனால கொஞ்சம் குப்பையாக இருக்குது, அவ்வளோதான். இதை பார்த்துட்டு அப்படி சுற்றி சுற்றி பார்க்குறீங்க. என்ன ஓகேவா இல்லை வேறு வீடு பார்க்கலாமா? நான் தான் சொன்னேன் இந்த வீடெல்லாம் உனக்கு பார்த்தோமா, அதான் அந்த அப்பார்ட்மெண்ட்டே நம்ம எடுத்துக்கலாம்னு. இல்லை இதுவே நல்லா இருக்குங்க, அதை தான் பார்த்தேன். எப்படி நல்லா இருக்குல்ல, அதான் பார்த்துட்டு இருந்தேன்னு. நல்லா இருக்கா இதுவா அப்படின்ற மாதிரி பார்க்குறாரு. ஏன்னா அது கொஞ்ச நாளாக யாருமே யூஸ் பண்ணாததா, ஸோ அவருக்கு அது ஒரு மாதிரி இருக்குது. இது எப்படி நல்லா இருக்குன்னு சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி உங்களை வியர்டாக பார்க்குறாரா? நீங்கள் அதெல்லாம் கண்டுக்கலாம், அந்த வீட்டை தான் பார்த்துட்டே இருக்கீங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னோடனே, சொல்லுங்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டை சுற்றிக்கிட்டே பார்த்துட்டு சொல்கிறீங்களா? வீட்டுக்கு மளிகை சாமான் வாங்கியாச்சு, அடுத்து வேறு என்ன வாங்கணும் அப்படின்னோடனே,
ஆ ஆமால்ல. ஒரு ஸ்டவ்வு, ம் ஏர் வா இல்ல. ஒரு ஸ்டவ் மட்டும் போதும். சிலிண்டரோட இருக்கிற ஒரு ஸ்டவ் இல்லைன்னா அது கூட வேணாம். எனக்கு வந்துட்டு எலக்ட்ரிக்கு அடுப்பு மட்டும் வாங்கி கொடுங்க போதும் அப்படின்னோடனே, அது மட்டும் போதுமா அப்படின்னோடனே, ஆமாம் அப்படின்னோடனே, சரி அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்துட்டு வெளியே வராரா. உடனே வந்துட்டு நீங்கள் உள்ளே நின்றுட்டுருப்பீங்க. ஹேண்ட் வந்துட்டு வராரு. சார் என்ன சார் அப்படின்னோடனே, என்ன சார்னோடனே, சார் அவங்க தான் வந்துட்டு ஒரு எலக்ட்ரிக் ஸ்டவ் போதுன்னு சொன்னால் நீங்கள் வாட்டுக்கு மண்டையாட்டிட்டு வந்துடுவீங்களா. உடனே அப்புறம் என்ன அவளுக்கு அதான் போதுன்றால. சார் மூளை இருக்கா? பாத்திரம்லாம் எங்கே வாங்குறது? பாத்திரம் இருக்குது, அது இருக்குது. எலக்ட்ரிக் ஸ்டவ்வை மட்டும் வச்சா தண்ணிக்கு என்ன பண்ணுவாங்க, இல்லை வேறு எதாவது வேணும்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னே. ஆமாம்ல அப்படின்னே. ஸோ சார் முதல்ல எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் போய் வாங்கி கொடுங்க அப்படின்னோடனே, சரி அப்படின்னு சொல்லிட்டு என்ன வாங்கலாம் அப்படின்னோடனே, மிக்ஸி, அதுக்கப்புறம் அடுப்பு, ஒரு வாட்டர் ப்யூரிஃபையர், எனக்கு தெரிஞ்சு இவங்க ஏசிலாம் போட மாட்டாங்க. ஃபேன் முதல்ல வாங்கி கொடுங்க. அதுக்கப்புறம் டிவி யூஸ் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். மொபைல் இருக்கும். நீங்கள் அங்கே போய் பாருங்கள் என்ன வேணும்ன்ட்டு அவங்களுக்கு அப்போயே அங்கே ஐடியா வரும் அப்படின்னோடனே, மேடமையும் கூப்பிட்டு போங்க அப்படின்னோடனே, சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூப்பிட்டு போகிறாரு. கூப்பிட்டு போயிட்டு போகும்போது, அதாவது போகிற வழியே கேட்பீங்க எங்கேங்க போகிறோம் மறுபடியும் அப்படின்னே, வா அப்படி சொல்லிட்டு கூப்பிட்டு போனால் எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் இருக்குது. அது எல்லாத்தையும் பார்த்துட்டு என்னங்க அப்படின்னோடனே, அதான் அடுப்பு மட்டும் போதும்னு என்னென்னு. அப்புறம் ஃபேனு மிக்சிக்கெலாம் என்ன பண்ணோடனே, ஆமாம் அதெல்லாம் வேணும் அப்படி சொன்னோடனே, சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா பார்த்துட்டு எல்லாமே வாங்க ஆரம்பிச்சிட்டிங்க. வாங்கிட்டு இருக்கும்போது, போதுமா இல்லை வேறு எதுவும் வேணுமா அப்படின்னோடனே, இல்லை போதுங்க இதெல்லாம் இதுவே அதிகம்தான் அப்படின்னோடனே, அப்படியே நீங்கள் பார்க்குறீங்க. அவங்க பார்க்குறாரு. சரி அப்படின்ட்டு அவர் பாட்டுக்கு வராரு. இப்போ வந்துட்டு இருக்கும்போது வந்துட்டு, சரி வேறு என்ன அப்படின்னோடனே, இல்லைங்க நீ வீட்டை க்ளீன் பண்ணணும். வீட்டை க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அடுத்து எல்லாம் வாங்கின பொருளெல்லாம் வைக்கணும். அப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாளைக்கு காலைல போகணும் அப்படின்னோடனே, அப்படியா சரி அப்படின்னும்போது வீட்டுக்கு வந்துட்டு ஜங்குக்கும் 3 பேர் வராங்க. வந்து பார்த்தா வீடு பயங்கர க்ளீனாக இருக்குது. ஜங்குக்கை பார்க்குறீங்க, என்னங்க வீடு க்ளீனாக இருக்குது, நம்ம வீடு தானே அப்படின்னே. ஆமாம் நம்ம போகும்போதே நான் ஆள் சொல்லியிருந்தேன் க்ளீன் பண்ணி வைங்கன்னு. ரொம்பலாம் குப்பை இல்லைல்ல, சும்மா தூசி தானே படிஞ்சிருந்துச்சு. ஸோ க்ளீன் பண்ணி இது பண்ண சொன்னேன். இந்த தொடச்சி மட்டும் விட சொன்னேன், அவங்க தொடச்சிட்டாங்க போல் அப்படின்னே. அப்பாடா தேங்க்ஸுங்க, பாதி வேலை முடிஞ்சிச்சு அப்படின்னோடனே, சரி இப்போ என்ன அது அப்படின்னோடனே, என்னதுங்க அப்படின்னே, படிக்கிறதுக்கு தான் நீங்கள் விட்டுருக்கேன், ஒழுங்கு மறுவாதையாக படித்து வேலையை வாங்குகிற வழியை பாரு அப்படின்னோடனே, அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கே அப்படின்னோடனே, ஸ்ட்ராங்காக தான் இருக்கணும் அப்படின்னோடனே, அது ஸ்ட்ராங் அப்படின்னோடனே, சரி போய் வேலையை பாரு அப்படின்னே, சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னோடனே, சரிங்க போயிட்டு வாங்க அப்படின்ட்டு நீங்கள் ஒரு மாதிரி ஜங்குக்கு ஒரு மாதிரி ஏன் போகிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு லுக் விடுவீங்களா. ஜங்குக்கு வந்து ஒரு மாதிரி இருக்குது, பரவாயில்லையே ஏன் போகிறாருன்னு கவலையெல்லாம் படுறாரு நம்ம ஆள் அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி உங்களை பார்த்துட்டு அவர் பாட்டுக்கு சரி அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்துகிட்டு போகிறாரு. அப்புறம் போகிறப்போ வந்துட்டு இந்த அப்படின்ட்டு ஒரு கீ வேறு கொடுப்பாரா. என்னங்க அப்படின்னோடனே, வீடு சாவியானோடனே, இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, வா என் கூட அப்படின்னோடனே, எதுக்குங்க அப்படின்னோடனே, வாமா என் போகிறப்ப வந்து வழி அமுச்சு விட மாட்டேன்னொடனே, இல்லைடா வழி அமுச்சு விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்களும் அப்படியே 3 பேர் கீழே படிக்க இறங்கி வந்துட்டுருக்கீங்களா. இறங்கி வரும்போது இந்தா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வண்டியை வந்துட்டு காட்ட ஒரு சின்ன ஸ்கூட்டி வந்துட்டு ஏற்கனவே ஏற்பாடு பண்ணி வச்சுருப்பார் போல். நீங்கள் பார்த்துட்டு, என்னங்க ஸ்கூட்டி அப்படின்னோடனே, ஓட்ட தெரியும்ல அப்படின்னு, அதெல்லாம் ஸ்ட்ராங் ஓட்ட தெரியும் அப்படின்னோடனே, அப்போ சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு பார்க்குறீங்க. தேங்க்ஸுங்க ரொம்ப அப்படின்னோடனே, என்னது எதுக்கு தேங்க்ஸ் அப்படின்னோடனே, அது அப்படின்ட்டு நீங்கள் ஹேண்டை பார்க்குறீங்களா. ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபோன் வர மாதிரி அப்படியே எடுத்துகிட்டு ஓரமாக போயிட்டார். தேங்க்ஸுங்க அப்படின்னோடனே, எதுக்கு அப்படின்னோடனே, இல்லை இது இவ்வளோ பண்ணதுக்கு அப்படின்னோடனே, எதுக்கு என்ன இல்லை எனக்கு புரியல அப்படின்னோடனே, இல்லைங்க நான் வந்து ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப ஆசை போலீஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் நடக்குமான்னு நினச்சேன், ஆனால் தேங்க்யூ அப்படின்னோடனே,
இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ வந்துட்டு ஒழுங்காக வந்து படித்து வேலையை வாங்குற வழியை மட்டும் பாருங்கன்னு. கன்ஃபார்முங்க, நீங்கள் என்னை படிக்க வைக்கிறீங்க, அதுக்காண்டி நான் கண்டிப்பாக ஒரு வேலையை வாங்கி காட்டுறேன் பாருங்கள் அப்படின்னே. இந்த ஃபயரோடய உட்காந்து படித்து ஒழுங்காக வேலையை பார்க்குறோன்னே அப்படின்னு சொல்லிட்டு சரி போயிட்டாரு அப்படின்னே. சரி போயிட்டு வாங்க அப்படின்ட்டு ஒரு மாதிரி மூஞ்சி தொங்கி போதா ஜங்குக் பார்க்குறாரு. ஐயா இது நம்மளுக்காண்டிலாம் வந்துட்டு நம்மால் வந்துட்டு கவலைப்படுறா அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே அவர் நினச்சிட்டு அவர் வாட்டுக்கு வந்துட்டு போகிறாரு. அப்புறம் காரில் ஏறி போகிறப்போ வந்துட்டு நீங்கள் பார்க்குறீங்க பாய்ங்க அப்படின்னு சொல்லிட்டு கையெல்லாம் காட்டுறீங்களா, ஓஹோ அப்படின்ட்டு அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்னடா அப்படியே வந்துட்டு அவர் போகிறாரு, நீங்கள் பார்க்குறீங்க. அப்படியே வந்துட்டு அவர் போனதுக்கப்புறம் கார் போனதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே மாடிக்கு போய் பார்க்குறீங்க. ஐயன், இது உனக்கு செகண்ட் சான்ஸ், இதுதான் லாஸ்ட்டு சான்ஸ். இதை வச்சுட்டு எப்படியாவது நீ உனக்கு என்ன உன்னோட ட்ரீமை நீ அச்சீவ் பண்ணணும், அதை கன்ஃபார்மாக பண்ணிடு. உனக்கு கடைசியாக இவர் மூலியமாக உனக்கு இந்த சான்ஸ் கிடைக்கணும்னு இருந்தால் கிடைச்சிருச்சு. கடைசியாக ஒழுங்காக நீ அந்த சான்ஸை வந்து அச்சீவ் பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களுக்குள்ளேயே பேசிகிட்டு இருக்கீங்களா. அப்படியே வந்துட்டு அந்த ரூமை சுற்றி பார்க்குறீங்க. அப்படியே பார்க்குறதோட இன்றைக்கான எபிசோடை முடிச்சிடலாம். இப்போ வந்துட்டு உங்களுக்கு தோணும், இல்லை தோணுதா தோணலையான்னு தெரிலப்பா, இருந்தாலும் நான் எனக்கு இது சொல்லும்போது எனக்கு தோணுச்சு, என்னடா பிடிக்கல அப்படின்னு சொன்னால், ஆனால் இப்படி வந்துட்டு அவன் இவ்வளோ பண்ணோடனே வந்துட்டு இவளும் வந்துட்டு சரி மண்டே ஆட்டிட்டா, அப்போ வந்துட்டு ஒரு கோல்ட் டிகரா அப்படின்னு சொல்லிட்டு சில பேருக்கு தோண வாய்ப்பு இருக்குப்பா. என்ன இது வந்துட்டு கொஞ்சம் சில்லறத்தனமாக இல்லையா, அல்பத்தனமாக இல்லையான்னு தோணுச்சு அப்படின்னா, இன்கேஸ் தோன்றவங்க மட்டும் இதை கேளுங்க. என்னன்னா அவளுக்கு வந்துட்டு பிறந்த வீட்டில் சப்போர்ட் கொடுக்கல. இந்த மாதிரி அவள் ட்ரீம் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும்போது ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க. இப்போ அங்கே கல்யாணம் பண்ணிட்டு போன வீட்லேயுமே வந்துட்டு அவளை ஒரு மாதிரி என்னடா அப்படின்ட்டு ஒரு மாதிரி தான் ட்ரீட் பண்ணியிருப்பாங்க. ஒரு மாதிரி அவளை வேண்டா வெறுப்புக்குன்னு ட்ரீட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படிலாம் இருக்கும்போது அவளுக்கு என்னென்னா, யாராவது ஒரு ஆள் எனக்கு சப்போர்ட் பண்ணி என் கூட நில்லுங்க, நான் வந்துட்டு உங்களை பெருசாலாம் எதுவுமே நான் உங்ககிட்ட கேட்கல, எனக்கு என் ட்ரீமுக்கு சப்போர்ட் மட்டும் பண்ணுங்கன்னு சின்ன வயசுலேருந்து அவள் ஏங்கின ஒரு விஷயம். இப்போ வந்துட்டு ஹஸ்பண்ட் வந்து பண்ணுவார்னு நினச்சா, பட் ஆனால் பண்ணவே இல்லை. அவனுமே வந்துட்டு ஒரு மாதிரி சிடு கடுன்னு இருந்துகிட்ருக்கானே, என்னத்தை வாழ்கிறது, ஆல்மோஸ்ட் சூசைட் பண்ணலான்ற அளவுக்கு தானே அவள் வாழ்க்கை போயிருக்கோம். அப்படி இருக்கும்போது திரும்ப அவளுக்கு ஒரு ஹோப் கிடைக்கிது, அதுவும் வந்துட்டு அவள் ஹஸ்பண்ட் மூலியமாகவே அவளுக்கு அது கிடைக்கிதுனால ஷாக் ப்ளஸ் சர்ப்ரைஸாக தான் இருக்குது. எல்லாமே வந்துட்டு அவளுக்கு இதெல்லாம் நடக்குமான்னு நினச்ச விஷயங்கள் வந்து நடக்குது. அதுவும் வந்துட்டு நம்மளை வந்துட்டு ஒரு பொருட்டாக கூட மதிக்காத ஒரு ஆள் நம்மளுக்காண்டி இவ்வளோ செய்கிறாங்க அப்படின்னு நினைக்கும்போது ஒரு சந்தோஷத்தில் தான் வந்துட்டு அவள் இந்த எபிசோட் ஃபுல்லாமே வந்துட்டு அவள் ட்ராவல் ஆகிருப்பாள். யோசிச்சிருக்கலாம், என்ன அப்படியே வேண்டாம் வெறுப்புக்கு கல்யாணம் பண்ணாலே ஃபோர்ஸ்டு மேரேஜ் அப்படி இப்படின்லாம் சொல்லும்போது இப்பயும் அது ஃபோர்ஸ்டு மேரேஜ் தான். ஆனால் என்னன்னா அவன் வந்துட்டு ஒரு மாதிரி உரிமை எடுக்கும்போது அவளுக்கு அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகுது. என்னது இது, கை பிடிக்கும்போது வந்துட்டு என்னடா நம்ம கையை வந்துட்டு உரிமையாக பிடிக்கிறானே, இவ்வளோ நாள் அப்படி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்துட்டு அவளுக்கு டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகுது. அவ்வளோதான். நீங்கள் வந்துட்டு உடனே இந்த இடத்துல வந்துட்டு எல்லாருக்கும் அப்படிலாம் இல்லை, எனக்கு வந்துட்டு பார்க்கும்போது ஒருவேளை இது கோல்ட் டிகர் அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி தோணிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுனாலும் சொன்னேன். இது அப்படி இல்லை, அவளோட ட்ரீம் வந்துட்டு நிறைவேற போகுது அப்படின்ட்டு ஒரு ஆனந்த கண்ணீருக்கு அது என்ன சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கில் தான் இப்போ அவள் இருக்கா. அவ்வளோதான். ஒருவேளை இப்போ நான் சொன்ன கிளாரிஃபிகேஷனும் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இல்லை எனக்கு ஏதோ அது ஒட்டாத மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னீங்க அப்படின்னா நான் வந்துட்டு இதை அப்லோட் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு நான் கமெண்ட்ஸ்லையோ இல்லை வேறு ஏதாவது தனியாக ஒரு வீடியோ இதுக்குன்னே கூட போட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் என்னோடய சிச்சுவேஷனை. ஸோ அவ்வளோதான் சொல்லணும்னு நினச்சேன். ஓகே, அவ்வளோதான், முடிச்சுக்கலாம். பிடிச்சிருந்தா பாருங்கள், நல்லா இருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் ரொம்ப ஸ்டே சேஃப். ஏன்னா கிளைமேட் பயங்கரமாக இருக்குது, இதுலேயே நிறைய இடத்துல தெரியும் ஒரு மாதிரி கட்டக்குரல் வந்துட்டு போகும். அப்புறம் ஹெட்ஃபோன்ஸ் போட்டு கேளுங்க. ஜஸ்ட் அ ஸ்டோரி. ரொம்ப அடிக்ட் ஆகாதீங்க, சும்மா அப்படியே கேட்டு அப்படியே போயிருங்க. அப்புறம் இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு எனக்கு டிஎம் பண்ணுங்கள், நான் முடிஞ்ச அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். அப்புறம்
அவ்வளோதான். ஓகே. பை பை டேஸீஸ். இந்த எபிசோடுக்கு நீங்கள் வந்துட்டு கன்ஃபார்மாக கமெண்ட் பண்ணுங்கள். 2 கொஷின் 2 விஷயம் வந்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுறதுக்கு சொல்லியிருப்பேன். ஒன்று வந்துட்டு என்னது அப்படின்னா இது ஐயோ அது பேர் என்னமோல ஒரு கேள்வி ஊடையில் கேட்டிருப்பேன். அந்த கேள்வி 2வது வந்துட்டு இந்த எபிசோடே ஒரு மாதிரி கோல்ட் டிகர் மாதிரி ஃபீல் ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு அது கோல்ட் டிகராக ஃபீல் ஆகலை. ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு, அதை அவள் கிராப் பண்ணுறா, அந்த சந்தோஷத்தில் தான் இருக்கா. அதுவும் இல்லாமல் இவ்வளோ நாளாக நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணாத நம்ம ஹஸ்பண்டே நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறானே அப்படின்னு வச்சுக்கலாம். அப்புறம் வந்துட்டு இது வரைக்கும் நம்மளுக்கு யாருமே சப்போர்ட் பண்ணாதப்போ வந்துட்டு இப்படி ஒரு ஆள் வந்து நம்மளுக்குன்னு சப்போர்ட் பண்ணுறாங்கன்ற ஒரு சந்தோஷமாகவும் எடுத்துக்கலாம். ஸோ ஓகே, அவ்வளோதான். இதுதான் கொடுக்கணும் கிளாரிஃபிகேஷன் அப்படின்னு நினச்சேன். ஓகே, பை பை டேஸீஸ்.